ஒரு கோயில் இருக்கு, அந்த திரை திறந்தா கடவுள் இருக்கவே இல்லை. ஒரு சிலை இருக்கு, அது சில நேரம் வியர்க்கும். ஒரு மனிதன் இருந்தான், கோயிலுக்குள்ளே வரக்கூட அனுமதி இல்லை, ஆனால் கடவுளோட ஒன்றானான். இந்த எல்லா ரகசியங்களும் நடக்கிற இடம் சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த கோயிலோட பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி சிதம்பர ரகசியம். சபையில் ஒரு திரை இருக்கு, அதை திறந்தா சிலை கிடையாது. அதுக்குள்ள வெறும் காலி இடம், அதுல மட்டும் தங்க வில்வ மாலை. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் ஒரு உருவம் இல்லை, அவர் ஆகாயம். காண முடியாது, ஆனா உணர முடியும். அதனால தான் இது பஞ்சபூத தலங்களில் ஆகாய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இன்னொரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. இந்த கோயிலில் இருக்கும் நடராஜர் சிலை சில நேரங்களில் வியர்க்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால தான் அர்ச்சகர்கள் சில நேரம் பின்புறம் துடைப்பது காணலாம். இது ஒரு சாதாரண சிலையா அல்லது உயிரோட இருக்கும் சக்தியா? இந்த கேள்விக்கு பதில் இன்னும் ரகசியம்தான். இப்போ ஒரு உண்மை சம்பவம். ஒரு பக்தன் இருந்தான், பெயர் நந்தனார். அவருக்கு இந்த கோயிலுக்குள் வரக்கூட அனுமதி இல்லை. ஆனா சிவன் மீது அவனோட பக்தி அளவில்லாதது. ஒரு நாள் அவன் கடவுளை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனா சமூகம் அவனை தடுத்தது. இறுதியில் அவன் ஒரு அக்னி குண்டத்துக்குள் இறங்கினான். அங்கிருந்து வெளியே வந்தபோது அவன் பழைய மனிதன் இல்லை, அவன் தூய ஆன்மாவாக மாறினான். அப்புறம் அவனுக்கு கோயிலுக்குள் அனுமதி கிடைத்தது. இறுதியில் அவன் நடராஜருடன் ஐக்கியமானான். இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த கோயிலின் மெயின் காட் நடராஜர் இல்லைன்னா நம்புவீங்களா? உண்மையில் மூலவர் லிங்க வடிவில் திருமூலநாதர். ஆனா மக்கள் எல்லாரும் நடராஜருக்கே நேராக போகிறார்கள். இது தெரியாம நீங்க கூட தவறா நினைச்சிருக்கலாம். இந்த கோயிலின் கட்டமைப்பே ஒரு பெரிய ரகசியம். 21,600 தங்க ஓடுகள், ஒரு நாளின் சுவாச எண்ணிக்கை, 72,000 ஆணிகள், நம் உடலின் நரம்புகள், 9 வாசல்கள், மனித உடலின் 9 துவாரங்கள். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கோயில் நம் உடலை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது கடவுள் வெளியில் இல்லை, நம்முள் இருக்கிறார். அதனால தான் சொல்வாங்க, ஒரு தடவை கூட இந்த கோயிலை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும். சிதம்பரம் என்றால் சித் பிளஸ் அம்பரம், அறிவு பிளஸ் ஆகாயம். அதாவது உள்ளே இருக்கும் உண்மையை உணர்வது. இப்படி இன்னும் தெரியாத கோயில் ரகசியங்கள் வேண்டும்னா அருள்வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.